நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். முதல்ல நீ ஒண்ணு சொல்லு. உன்னோட அம்மா கிட்ட போய் சொல்லி உன் மனைவி மீனாட்சிய நீ அவளை வெளியூருக்கு கூட்டிட்டு போனியா இல்லையா? பதில் சொல்லு. கூட்டிட்டு போனியா இல்லையான்னு சொல்லு. அம்மா, இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பொய் சொல்ல போறதில்ல. ஏன்னா நான் பெரிய தப்பு பண்ணிட்டேமா. நான் பண்ணது பாவம் தான். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கம்மா. அம்மா, இன்னும் உன்கிட்ட நான் சில கேள்விகள் கேட்கணும். உன்கிட்ட பதில் இருந்தா தயவு செஞ்சு சொல்லு. உன்னோட பொண்டாட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல என் மேல பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா. அத ஆதாரமா வச்சு உன்னோட அம்மாவோட கையில விலங்கு மாட்டி போலீஸ் கூட்டிட்டு போயிடுச்சு. உன் பொண்டாட்டி எல்லார்கிட்டயும் போய் சொல்லி ஏமாத்திருக்கா. இதுல அவளுக்கு நீயும் உடந்தையா இருந்தியா? இதெல்லாம் உனக்கு தெரியுமா? அம்மா, என்ன நீங்க என்னமா சொல்றீங்க? இந்த விஷயம் எப்படிமா திடீர்னு குறுக்க வந்தது? இப்ப நான் உன்கிட்ட சொன்னதெல்லாமே உன் காதுல விழுந்தது இல்ல? அம்மா, மெயினா ஏமா இப்படி ஒரு வேலையை பண்ண போறா? இல்லம்மா, நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்கம்மா. மெயினா இப்படியெல்லாம் பண்ணிருக்க மாட்டா. ஐயோ பாவமா, அவ படிக்காத பொண்ணு. அவளுக்கு இங்கிலீஷ் கூட பேச தெரியாதே. சட்டத்தை பத்தி எல்லாம் அவளுக்கு என்னமா தெரிய போகுது? நீ சொல்றதெல்லாம் உண்மைதான். அவளுக்கு இங்கிலீஷ் பேசவும் தெரியாது, சட்டத்தை பத்தி எதுவும் தெரியாது. ஆனா அவளுக்கு நல்லா பொய் சொல்ல தெரியும். உறவு முறைகளுக்குள்ள இருக்கிற மரியாதையை கெடுக்க தெரியும். எல்லாரும் ஏமாத்த தெரியும். அதனாலதான் இந்த வேலைய உன் பொண்டாட்டி தனியா பண்ணல. அவ தங்கச்சி இருக்கால, அவ இப்ப சட்டப்படிப்பு தானே படிச்சுக்கிட்டு இருக்கா. அவளை வச்சு பண்ண வச்சிருக்கா. இன்னைக்கு நீங்க ரெண்டு பேரும் வீட்டுல இல்லாதப்ப நம்ம வீட்டுக்கு அந்த போலீஸ்காரர் வந்துட்டு போனாரு. எல்லா ஆதாரங்களும் கைக்கு வந்ததுக்கு அப்புறமா என் மனசுல இப்ப துளி கூட சந்தேகமே கிடையாது. என்னோட மருமக மாமியார் மருமகளுக்கு உள்ள உறவை கெடுத்துட்டு இன்னைக்கு எல்லைய மீறிட்டா. இப்ப நான் தெரிஞ்சுக்க விரும்புறது ஒன்னே ஒண்ணுதான். இந்த வீட்டுல இருக்கிற என்னோட புள்ள
10 மாசம் நான் சுமந்து பெத்தெடுத்த ஏன் புள்ள தாய் புள்ள உறவுக்கு இருக்கிற மரியாதைய காப்பாத்தி இருக்கானா இல்லையான்னு தெரியணும். நான் இப்ப உன்கிட்ட ஒரே ஒரு கேள்வியை தான் கேட்க போறேன் விக்ரம். என்னோட புள்ள நீ, இதுல உனக்கு பங்கு இருந்ததா இல்லையா? என் மேல சத்தியமா உண்மையை சொல்லு. இன்னி வரைக்கும் அம்மானு கூட பார்க்காம என்கிட்ட நிறைய பொய் சொல்லிருக்க. அதெல்லாம் பொய்ன்னு நல்லா தெரிஞ்சிருந்தும் போனா போகுது சின்ன பையன்னு மன்னிச்சு விட்டுட்டேன். ஆனா இப்ப நடந்திருக்கிறது பெரிய விஷயம். இதை என்னால் அப்படி மன்னிக்க முடியாது. என்ன என்னோட வளர்ப்பே தப்பா இருக்குதோன்னு சந்தேகமா இருக்கு. அதனால சொல்லு, இதுல நீ உன் பொண்டாட்டிக்கு துணையா இருந்தியா? அம்மா, இப்ப நான் ஒத்துக்கிறேமா. இது வரைக்கும் நான் உங்ககிட்ட நிறைய போய் சொல்லியிருக்கேன். உங்களோட நம்பிக்கையையும் மொத்தமா இழந்துட்டேன். அதனாலதான் என்கிட்ட இப்படி ஒரு கேள்வியை கேட்டீங்க, உன் பொண்டாட்டிக்கு துணையா இருந்தியான்னு. என்ன ரொம்ப பெரிய வார்த்தை சொல்லிட்டீங்கம்மா. ஆனா அம்மா, என்ன பெத்த தாய் நீங்க. சின்ன வயசுல இருந்து கண்ணுல வச்சு பார்த்துக்கிட்டவங்க நீங்க தான் அம்மா. அப்படி இருக்கும்போது உங்க கைக்கு கை விலங்கு போடுறதுக்கு எப்படிமா நான் காரணமா இருப்பேன்? உங்க மேல சத்தியமா சொல்றேமா, இதெல்லாம் எனக்கு முதல்லயே தெரிஞ்சிருந்ததுன்னா, இதுக்கெல்லாம் காரணம் அவதான தெரிஞ்சிருந்தா, அப்ப மீனாட்சி கூட ஒரு நிமிஷம் இந்த வீட்டுல ஒன்னா சேர்ந்து வாழ்ந்திருக்க மாட்டேன். எனக்கு தெரியாம போச்சுமா. ஆமா, நான் சொல்றது உண்மைன்னு தயவு செஞ்சு என்ன நம்புங்கம்மா. அம்மா, என் உடம்புல ஓடுறது உங்க ரத்தமா. கண்டிப்பா நான் இவ்வளவு பெரிய தப்பு பண்ண மாட்டேமா. எனக்கு உண்மையிலேயே அதை பத்தி ஒண்ணும் தெரியாதுமா. ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியல, என் அம்மா மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க அவளுக்கு எப்படி மனசு வந்தது? அவ மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் தெரியுமா? ஆனா அந்த மீனா மேல இருந்த பாசம், மரியாதை எல்லாமே போயிருச்சுமா. உங்க மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தது அவ பண்ண பெரிய பாவமா. அவளுக்கு கண்டிப்பா இதுக்கான தண்டனை கிடைக்கணும். நானே அவளுக்கு தண்டனை கொடுக்க போறேன். அவளை நான் விட மாட்டேமா. இன்னைக்கு யாரும் என்னை தடுக்க கூடாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
என்னங்க? என்னங்க? அது வந்து அத்தை கிட்ட போய் பேசுங்க. அவங்க என்னாச்சுங்க? என்னாச்சா? இன்னொரு வாட்டி கேளு. ஏன் என்ன பண்ணேன்னு உனக்கு தெரியாதா? இவ்வளவு கீழ்த்தரமான வேலை பண்ணிட்டு என்னாச்சு நான் கேக்குறேன். கேடு கெட்டபடி நீ. உனக்கு என்ன பண்ற? என்ன பண்ற நீ? சுமார் நீங்க பாரு. நீங்க வெளியூர் போன விஷயம் நம்ம வீட்டுல யாருக்குமே தெரியாது. ஆனா நான் அதை பத்தி பேசல. இவ சந்தோஷத்துக்காக நான் என்னெல்லாம் பண்ண தெரியுமா? பெத்த அம்மா கிட்டே போய் சொன்னேன். நம்ம வீட்டுல இருக்கிறவங்களோட சந்தோஷத்தை பத்தி யோசிக்காம எப்பவும் இவளை பத்தியே யோசிச்சேன். அதுக்கு பதிலா இவ என்ன பண்ணா தெரியுமா? என்னைய ஏமாத்திட்டா. இன்னைக்குதான் இவளை பத்தின உண்மை தெரிஞ்சது. அம்மாவுக்கு எதிராக போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்கல்ல. கம்ப்ளைண்ட் கொடுத்ததே இவதானா? ஆமா, கம்ப்ளைண்ட் கொடுத்தது இவதான். இவளால தானே நம்ம வீட்டுக்கு போலீஸ் வந்து அம்மாவை அரெஸ்ட் பண்ணாங்க. இவளால தானே அம்மா ஜெயிலுக்கு போனாங்க. பொய்க்கு மேல பொய்க்கு மேல பொய்க்கு மேல பொய். எல்லாத்துக்குமே பொய் தான் இவள. விக்ரம் பொறுமையா. என்னங்க என்ன பேசுறீங்க நீங்க? உங்க அம்மாவை நான் ஒரு தெய்வமா தானங்க பாக்குறேன். நான் ஏன் அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன்? எனக்கு இங்கிலீஷ் சொன்னா அவ்வளவுதான். உன்னை போதும், நிறுத்து விக்ரம். நீ நடிச்சதெல்லாம் போதும் மீனாட்சி. நீ சொன்ன பொய் எல்லாம் போதும். இந்த குடும்பத்தை சேர்ந்த எல்லாரையுமே நல்லா ஏமாத்திட்ட. ஆனா இன்னைக்கு உன்னை பத்தின எல்லா உண்மைகளுமே எங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. சந்தியா நீ பண்ண எல்லாத்தையுமே எங்க கிட்ட சொல்லிட்டா. ஐயோ சந்தியா, இப்ப இவங்க போய் என்னத்தை கண்டு பிடிச்சாங்கன்னு தெரியலையே. நான் தான் எந்த ஆதாரத்தையும் விட்டு வைக்கலையே. சந்தியாக்கா, உங்களுக்கு அப்படி என் மேல என்னதான் கோபம் இருக்கு? ஏதோ 2 நாள் நான் வெளியூர் போனேன், அதுக்குள்ள அத்தை கிட்ட என்ன பத்தி போய் சொல்லி வச்சிருக்கீங்க. ஏன் இப்படி என் வாழ்க்கையை கெடுக்கணும்னு கங்கணம் கட்டிட்டு அலையறீங்க? முதல்ல வாய முடியலன்னா ஒண்ணு இரு விக்ரம். எதுக்காக இப்ப நீ அவகிட்ட பேசிட்டு இருக்க? எதை சொல்றதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்றேன். வாழ்க்கையை அழிக்கணும்னு நினைக்கிறது யாரு? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது யாருன்னு நான் சொல்றேன். ஏன் மீனாட்சி, கஸ்தூரிபாய் நாயக் ஆஸ்பத்திரி தானே? உன் பாட்டியம்மா இருக்கிறது அங்கன்னு தானே சொன்ன? வீட்டுக்கு வந்த உடனே என்னன்னு சொன்ன? ஆஸ்பத்திரியில 10 பாட்டில் ரத்தம் கொடுத்தேன்னு சொன்னேன்ல? இதே ஆஸ்பத்திரியோட பேரை அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்த போய் கம்ப்ளைண்ட்ல எழுத வச்ச. இங்க பாரு மீனாட்சி, இந்த ஆஸ்பத்திரி நம்ம ஊர்ல மட்டும் இல்ல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ்நாட்டுல எங்கேயுமே இல்ல. எனக்கு நல்லா தெரியும் இந்த பொய்ய அப்படியே உண்மையா மாத்தறதுக்காக உன்னோட குறுக்கு புத்தி அதுக்குள்ள இன்னொரு 50 பொய்ய உடனே யோசிச்சு வச்சிருக்கோன்னு எனக்கு தெரியும். ஆனா அதால இனிமே எந்த பிரயோஜனமும் இல்ல. நீ எது சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா உன் தங்கச்சி, உன்னோட அன்பு தங்கச்சி, அவதானே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி பேசினா. அவ எல்லா உண்மையும் ஒத்துக்கிட்டா. அவ சந்தியா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டா. இத எல்லாத்தையுமே நீ சொல்லிதான் அவ பண்ணதா ஒத்துக்கிட்டா. ஐயோ கடவுளே, என்ன நடக்குது? இதே இடத்துல எங்க எல்லாரும் முன்னாடி நின்னு ஒண்ணுக்கு மேல ஒண்ணுன்னு எவ்வளவு போய் சொல்லிருக்க. என்னோட பாட்டி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்கள ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு ஆபரேஷன் பண்ண போறாங்க. இப்பதான் அத்தை நான் அவங்களுக்கு 8-10 பாட்டில் ரத்தம் கொடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொன்ன.
கடவுளை, என்ன மாதிரி பொண்ணு இவ? இத்தனை பொய் சொன்னியே, ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்லு. இப்படி வாய் கூசாம பொய் சொல்லும் போது ஒரு தடவை கூட உனக்கு மனசு கூசல? கட்டின புருஷ வீட்டுல நின்னு உன் புகுத வீட்டு ஆளுங்க கிட்ட இப்படி ஒண்ணுக்கு மேல ஒண்ணு பொய் சொல்ல உனக்கு அசிங்கமா இல்ல? எனக்கே நல்லா தெரியும், நான் ரொம்ப கோபக்காரிதான், கோபமா பேசுவேன். ஆனா என் நடத்தையில எந்த குறையும் இருக்காது மீனாட்சி. நான் எப்பவுமே சரியான வழியில தான் போவேன். அடுத்தவங்க சரியான வழியில போகணும்னா அடிக்கிறது கூட தப்பு இல்லைன்னு நினைப்பேன். நான் உன்னோட அம்மா மாதிரின்னு தானே எப்பவுமே சொல்லுவேன். அதை எப்படி நீ மறந்த? எப்படி நம்ம உறவை நீ மறந்து போன? அந்த உறவுக்கு கூட நீ மதிப்பு கொடுக்கல இல்ல? எப்படி என் மான மரியாதை பத்தி கவலைப்படாம இப்படி எல்லாம் பண்ண? இப்படி எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமும் எதுவுமே பண்ணாத மாதிரி எப்படி ஏன் முன்னாடி வந்து இப்படி எல்லாம் நடிக்க தோணுது உனக்கு? இப்படி என்னோட முதுகல குத்திட்டு எப்படி எனக்கு மருந்து தேய்ச்சி விடுற மாதிரி அப்படி பேசுன? எவ்வளவு யோசிச்சாலும் எனக்கு புரியவே இல்ல. நீ ரொம்ப சுயநலம் பிடிச்சவன் எனக்கு நல்லாவே தெரியும். பொய்யா உண்மையா மாத்துறது உன் சுபாவம்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நீ இப்படிப்பட்டவன்னு நான் நினைக்கல. அன்னைக்கு ஏதோ கோபத்துல உன்னை திட்டினேன், உன்னை அடிச்சேன். நான் இல்லன்னு சொல்லல, உன்னை வீட்டை விட்டு போகணும்னு சொன்னேன். அன்னைக்குதான் உன்னை இந்த வீட்டுக்குள்ள வர விடக்கூடாதுன்னு எல்லார்கிட்டயும் நான் சொன்னது என்னவோ உண்மைதான். ஆனா உனக்கு தெரியுமா, அதுக்கப்புறம் நான் உள்ளுக்குள்ள எவ்வளவு வேதனைப்பட்டேன்னு உனக்கு தெரியுமா? இல்ல, எதுவா இருந்தாலும் சரி, அவ இந்த வீட்டு மருமக தானே, அவ இந்த வீட்டோட மகாலட்சுமின்னு நினைச்சேன். மறுபடியும் ஒன்ன இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு நான் நினைச்சேன். ஆனா அப்ப சத்தியமா எனக்கு இதெல்லாம் தெரியாது. இங்க பாரு மீனாட்சி, மிச்ச மீதி இருக்கிற மான மரியாதை கூட இன்னைக்கு மொத்தமா போயிடுச்சு. என் மனசுல இப்ப உன் மேல எந்த பாசமும் இல்ல. இந்த வீட்டு மருமகளா உனக்கே வாழறதுக்கு இஷ்டம் இல்லாதப்ப நான் எதுக்காக உன்னை வற்புறுத்தி நான் உன் மாமியார் சொல்லி உன்னை கஷ்டப்படுத்தணும்? இங்க பாரு மீனாட்சி, எனக்கு இப்ப உன் மேல கொஞ்சம் கூட கோவமே இல்ல. ஆனா உன்னை பார்த்தாலே வெறுப்பா இருக்கு. நான் உன்னை அடியோட வெறுக்கிறேன். உன்னோட முகத்தை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு என்ன ஞாபகம் வருது தெரியுமா? அன்னைக்கு உன்னால தானே போலீஸ் இந்த வீட்டுக்கு வந்து என் கையில விலங்கு போட்டு இந்த பிள்ளையார் தெரு வழியா கூட்டிட்டு போனாங்க. மீனாட்சி, உன் மனசுல என் மேல எந்த மரியாதையும் இல்ல. அப்புறம் எதுக்காக நீ இந்த வீட்டுல இருக்கணும்? போயிடு, இந்த வீட்டை விட்டு போயிடு. இந்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு போ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இல்ல அத்தை, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. நான் பண்ணது பெரிய பாவம் தான், தெரியாம தப்பு பண்ணிட்டேன். அப்ப இருந்த கோபத்துல நான் இப்படி எல்லாம் பண்ணிட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க அத்தை, தெரியாம பண்ணிட்டேன். யாராவது தப்பு பண்ணாதான் மன்னிப்பு கிடைக்கும். ஆனா நீ பண்ணி இருக்கிறது ரொம்ப பெரிய குற்றம். இதுக்கு கண்டிப்பா மன்னிப்பே கிடையாது. அத்தை, மீனாட்சி பண்ணது பெரிய தப்புதான். அதுக்காக அவளுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சாலும் நீங்க கொடுங்க. ஆனா வீட்டை விட்டு மட்டும் வெளியே அனுப்பிடாதீங்க. இது நம்ம வீட்டு விஷயம், 4 செவத்துக்குள்ளே பேசிக்கலாம். அதுதான் அத்தை நமக்கு நல்லது. அத்தை, நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன் அத்தை. நான் உண்மையை சொல்றேன். எது தெரியாம நான் கோபத்துல தப்பு பண்ணிட்டேன். நான் உண்மையை சொல்லட்டுங்களா? நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். நம்ம வீட்டுக்கு திரும்ப வரணுன்றதுக்காக தான் நான் இப்படி எல்லாம் பண்ணேன் அத்தை. அப்ப எனக்கு மூளை வேலை செய்யல அத்தை. அதனாலதான் நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன். நான் பண்ணது பெரிய தப்புன்னு தெரிஞ்ச உடனே ஓடி வந்து உங்களை காப்பாத்தினல அத்தை. அதனால தயவு செஞ்சு என்ன ஒரு வாட்டி மன்னிச்சிடுங்க. என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க அத்தை. மீனாட்சி, இப்ப நீ எவ்வளவு நடிச்சாலும் சரி, எவ்வளவு காரணங்கள் சொன்னாலும் சரி, உன்ன மாதிரி ஒரு பொண்ணுக்கு இந்த வீட்டுல மட்டும் இடமே கிடையாது.